ஓம் சித்தாரா நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பேட்ச் ஃப்ளவர் ரெமிடீஸ் மலர் மருத்துவம் அது பார்த்துட்டு வரோம். அதுல இன்னைக்கு 2வது மலர் பற்றி பார்க்க போறோம். அந்த 2வது மலரின் பெயர் என்னன்னா ஆஸ்பென். இந்த ஆஸ்பென் என்ன பண்ணும் அப்படின்னா, அதோட குணாதிசயங்கள் யாருக்கெல்லாம் இது குடுக்கலாம் அப்படின்னா, தேவையில்லாமல் பயப்படுவாங்க இல்ல? பயம்ங்கிறது ஒரு நார்மலான விஷயம். தப்பு பண்ணா பயப்படலாம். இப்போ ஸ்கூலுக்கு போறதுக்கு நான் ஹோம்வொர்க் பண்ணல. அதனால பயமா இருக்கு. அப்படி சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போகாம இருக்கலாம். இல்ல பயப்படலாம். இல்ல நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு பயமா இருக்கு மாட்டிப்பேனோ! அப்படி சொல்லிட்டு பயப்படலாம். ஆனால் எதற்கு பயப்படுறோமேன்னு தெரியாம பயப்படுறாங்க இல்ல? என்னமோ ஒரு இனம் புரியாத பயம் இருக்கு. என்னன்னே தெரியல. எத பார்த்து பயப்படுறேன்னே தெரியல. அதாவது இல்லாத ஒன்றை இருக்கிறதா நெனச்சுட்டு பயப்படுவாங்க. அவங்களுக்கு எதுக்காக பயப்படுறேன்னு அப்படின்னே தெரியாது. எதுக்கு பார்த்தாலும், ஐயோ! திகில்னு தூக்கி போட்டுச்சு எனக்கு. பக்குன்னு தூக்கி போட்டுச்சு. அப்படிலாம் சொல்லி பயப்படுவாங்க இல்ல? கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பார்த்து பயப்படலாம். கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். இப்ப எப்படின்னா, ஐயோ! அந்த ரூம்குள்ள போறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. அப்படின்னு. ஒண்ணும் இருக்காது. அந்த ரூம் நார்மலா இருக்கும். அதே மாரி அ பெட்டுக்கு அடியில சில டைம்ல வந்து சில பேர் ஏதோ கனவுல நடந்திருக்கலாம். கனவு கண்டிருக்கலாம். இல்ல டிவில பார்த்துருக்கலாம். பெட்டுக்கு அடியில மொதல இருக்கிற மாதிரி. ஐயோ! பெட்டுக்கு அடியில மொதல இருக்கு அப்டி சொல்லிட்டு பயப்படுறவங்களும் இருக்காங்க. ம். பெட்டுக்கு வெளியில கால் நின்னா கால்ல ஏதோ புடிச்சு இழுத்துரும் அப்டின்னு ஒரு பயம் இருக்கும். அதாவது அது நடந்தே இருக்காது. ஆனா அது நடந்துருமோ! இப்டி ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் அவங்க அந்த பயத்த பத்தி பேசுறதுக்கு வெட்கப்படுவாங்க. எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்குங்க. இதெல்லாம் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க நம்மள்கிட்ட. யார்கிட்டயும் பகிர்ந்து கொள்ளவே மாட்டாங்க. ஆனா பயம் இருந்துட்டே இருக்கும். ஏதோ ஒரு பய உணர்வோட இருந்துட்டே இருப்பாங்க. அதற்கான காரணமும் இருக்காது. காரணத்தோடு பயம் இருக்காறது ஒண்ணு. காரணமே இல்லாமல் பயப்படுறது ஒண்ணு. இல்லையா? ஸோ அ எதற்குன்னே தெரியல. ஆனாலும் பயமா இருக்கு. புதிய ஆட்கள பார்த்தா திடீர்னு பயமா இருக்கும். ஏன் புதிய ஆட்கள் கிட்ட பேச மாட்டாங்க. அவங்களும் மனிதர்கள் தானே பேசலாமான்னா பேச மாட்டாங்க. ஷைனஸ்ங்கிறது ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும், பயப்படுறது. ஐயோ! பேசுறதுக்கு பயமா இருக்கே! அப்படின்னு ஒரு பயப்படுறது. ஏன்னா பேசி பார்த்தா தானே தெரியும். ஆனா அவங்க வந்து பயப்படுவாங்க. அதே மாரி அவங்களுக்கு வந்து திடீர்னு பயத்தினாலேயே வயித்துல வந்து கடபட கடபடான்னுலாம் சத்தம் எல்லாம் வருமாம். அப்படி ஒரு பயம் அவங்களுக்கு. நைட்மேர்ஸ் தேவையில்லாம நல்லா படுத்துன்னு தூங்குறதுக்கு பயம். ஆ படுக்க பயம், தூங்குறதுக்கு பயம், தனிமையில படுக்கிறதுக்கு பயம். தனிமையில சில பேருக்கு இருக்கலாம். அதெல்லாம் ஓகே தான். பட் படுக்கிறதுக்கே பயப்படுற பசங்கள்லாம் கூட இருக்காங்க. மனிதர்களும் இருக்காங்க. இத சொன்னா எங்க வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு வெளியில இந்த பயத்தையும் சொல்ல மாட்டாங்க. பெரும்பாலானோர்கள் சிறு வயதில ஏதாவது ஒரு பாதிக்கத்தக்க விஷயங்கள பார்த்திருக்கலாம். இல்ல அம் ஒரு கற்பழிப்போ, இல்ல ஒரு பலாத்காரமோ நடந்திருக்கலாம் அவர்களுக்கு. அதனால அவங்க மனம் வந்து குறுகி, குறுகி பயமா கூட இருக்கலாம். சில பேருக்கு. நான் எல்லாருக்கும் கிடையாது. அந்த பயத்துலருந்து அவங்க வெளியில வரணும் இல்லையா? அப்பதானே அவங்களால சாமானிய மனிதர்களோடு பேசி, சகஜமா பழக முடியும். எதற்கு எடுத்தாலும் பயம்னா, ஒரு புது இடத்துக்கு போக பயம். ஒரு புது ஆஃபீஸ் போக பயம். இருக்கிற இடத்திலேயே இருக்கலாம். எனக்கு எந்த சேஞ்சும் வேண்டாம். எதற்குன்னே தெரியாத ஒரு பயம். சேஞ்சஸ பார்த்தே பயம். ஒரு மாற்றத்தை பார்த்தே ஒரு பயம். அத மாறி பார்த்தா தானே தெரியும் செட் ஆகுதா இல்லையான்னு. அப்படிலாம் கூட இல்லாம, அவங்களால வேற வேற விஷயத்த திங்க் பண்ணவே முடியாது. ஐயோ! வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு தனியா ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளேயே கிரியேட் பண்ணிக்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ அவர்களுக்கெல்லாம் வந்து நீங்க இந்த ஆஸ்பின்ங்கிற மருந்தை ஹோமியோபதி கடையில வாங்கி, அந்த லிக்விடா வாங்கினீங்கன்னா 2, 3 சொட்டு பாட்டில்ல கலந்து வச்சுக்கலாம். இல்ல சுகர் பில்ஸா வாங்குனீங்கன்னா, ஒரு நாளைக்கு 3 தடவ பிகினிங்ல. அதுக்கப்புறம் 2 தடவ, 1 தடவன்னு குறைச்சிட்டே வரலாம். ஒரு தடவையும் 5, 5 பில்ஸ் எடுத்துக்கலாம். ஆ இத வந்து உமிழ்நீரோட அப்படியே கலந்து சாப்பிடணும். இனிப்பா இருக்கும். இத ஹோமியோபதி கடையில ஃப்ளவர் ரெமிடீஸ்ன்னு சொல்லி ஆஸ்பின் சொல்லி வாங்கி கொடுக்கலாம். உங்களுடைய சுற்றாரோ, இல்ல உறவினரோ, இல்ல உங்க பையனோ, உங்க மகளோ இந்த மாரி தேவையில்லாமல் பயப்படுறாங்க அப்படின்னா, அதற்கான ரீசன் எதுவும் இல்ல அப்படின்னு நினைக்கும்போது, இந்த மாதிரியான ஃப்ளவர் ரெமிடீஸ வாங்கி குடுத்து பாருங்க. அவங்களுக்கு அந்த தேவையற்ற பயம் விலகும். அ நைட்ல நைட்ல வந்து கனவு கனவு கண்டு பயந்து எழுந்துப்பாங்க. எதுக்காக கனவு கண்டேன்னு தெரியாது. பயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாரியான இருக்கவங்களுக்கு, ஒரு விஷயம் நிஜமல்லாத விஷயத்தை நிஜம்னு நெனச்சுக்கிட்டோ, இல்ல நிஜமல்லாத விஷயத்துக்கு பயப்படுறதோ தான் ஆஸ்பின் நீக்கும். ஸோ இத எடுத்துக்கும்போது மன வலிமை, திடம்,
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கஷ்டத்த எனக்கு இந்த மாரி ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பண்றதுன்னு அவங்க மிச்சவங்ககிட்ட ஷேர் பண்ணி, அதற்கான தெளிவை பெறுவாங்க. பேட்ச் ஃப்ளவர் ரெமிடீஸ்ல ஆஸ்பின் ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க.